friends, Vanakkam Bandhana Namaste Namaskar, Bhagavad Gita Muthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. Weekend Friday, first week, February, Nifty spot closed 23,560. ஓப்பன் ஆனது 23,649. இம்மிடியட்டாக மார்க்கெட்டு கீழே வந்தது 540, 520, 590 வரைக்கும் வந்தது. 10:10 மணிக்கு ஆர்பிஐ எம்பிசி கமிட்டி முடிவு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.25% ரிடக்ஷன் ஆயிருக்கு. இம்மிடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஹை லெவல் 23,694. அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாபஸ் கீழே வந்து இன்ட்ராடே லோ 23,443 வந்து கடைசியில் 560 க்ளோஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே போன வாரமும் சரி, ஜனவரி எண்டில், பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்டிங்லையும் சரி, வீக்கெண்ட் ரிவ்யூலையுமே கொடுத்துருந்தேன். 23,490, 520, 590 ஃபர்ஸ்ட் வீக் எண்டில் 7th பிப்ரவரியில் க்ளோசிங் வேணும். இதுக்கிடையில் மார்க்கெட் வந்து 22,786 இருந்து 23,770, 86 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று இன்ட்ராடேயில் 23,807 ஒரு வாரத்தில் வந்திருக்கு. வியாழக்கிழமை வந்துருந்து போயிட்டு கீழே க்ளோசிங் வந்து 570 ஆயிருக்கு. இதுக்கு என்னன்னா, வந்து முடிஞ்ச ஈவெண்ட்ஸு, கார்பரேட் ரிசல்ட்டு எல்லாமே அப்ரிசியேட்டாக இருக்குது. ஒரு ரிசல்ட் வருது, ஈவெண்ட்ஸ் வருது, அடுத்த வாரம் ரிப்போர்ட் டேட்டாஸ் வருதுன்னா அது இன்சைட் ட்ரேடர்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹை லெவலில் வரும்போது ஷார்ட் பண்ணிவிட்டு உட்காந்துவிடாங்க, லோ லெவல் வரும், கவர் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீக்கில் யூஎஸ் டொனால்டு ட்ரம்ப் டேரிஃப் ஃபார் மெக்சிகோ, கனடா, சைனாக்கு அறிவிச்சிருந்தாங்க. கடைசியில் அது வாபஸ் வாங்கினாங்க. சில காரணம், யூஎஸ்லேருந்து இந்தியன் இமிக்ரேட் பண்ணவங்களை பூரா, சட்டவிரோதமாக போனவங்களை பூரா அனுப்பியிருக்கிறாங்க. என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆர்பிஐ ரிசல்ட்டு ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாத்துலேயும் 0.25 கட் பண்ணாங்கன்னு சொல்லி அதுவும் தெரியும். அனௌன்ஸ் பண்ண உடனே கீழே வந்தாச்சு. ஒரு கார்பரேஷன் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ரிசல்ட் எல்லாம் அப்ரிசியேட் ஆனரும். ரிசல்ட் வந்தோட ப்ராஃபிட் கீழே வரும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு ட்ரேடட் ப்ராடக்ட் தான். ஒரு இன்சூரன்ஸ் எப்படி இருக்கும் அது ப்ராடக்ட் தான். மேலே போகும், கீழே வரும், யாரும் கிடையாது, உயிர் கிடையாது. அதனால் 2வது வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வாரம் முடிவை பார்க்கும்போது மேலே ஒன்றும் தம் கிடையாது. ஆல் டைம் ஹை லெவல் வந்து 26,277 இருந்து, அதான் ஃபர்ஸ்ட் லெக் டவுன் ட்ரெண்டுக்கு. 2வது லெக் வந்து 24,870, 880 ஒரு லெக்கு. 3வது வந்து 23,870. இப்போ 4வது லெக் டவுன் வந்து ஆயிருக்கு வந்து 22,786. இந்த 4 லெக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த 4வது சப்போர்ட் லெவலில் இருந்து இப்போ மேலே 23,870 வரைக்கும் வந்து இப்போ ரிவர்ஸில் போயிருக்கு. அடுத்த பாயிண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து 23,520 வரும். கிட்டத்தட்ட அந்த ஃபிகர் வரும். அது மாதிரி வாரத்தில் டேட்டாவை பார்க்கும்போதுமே, போன வாரம் மண்டே டு டியூஸ்டேயில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் 23,807 ஹை லெவல், லோ லெவல் 22,786. அந்த சைக்கிள் பூரா முடிச்சு கீழே வந்தாச்சு. வீக்லி இன்ட்ராடே கன்சால்டேட்டட் ரெண்டும் தான் ஃபர்தர் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், சப்போர்ட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியுது. இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கன்சால்டேட்டட் நிஃப்டி க்ளோசிங் வந்து 23,586 க்ளோஸ் ஆகிருக்கு. அகெயின்ஸ்ட் நார்மல் க்ளோஸ் ஆகிறது வந்து 560. செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் மார்க்கெட்டு எந்த கார்பரேட்ஸ் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மேலே போகும், உடனே கீழே வந்துடும். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து
23,560 590 23,660 690 720 720 வர்றது கஷ்டம். 690 நெருங்கிடும். அதே டவுன் சைடில் வர்றது வந்து 23,490 வந்தாச்சு. 390 340 290 23,220 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. டெய்லி க்ளோசிங் சார்ட்டும் வீக்லி க்ளோசிங் சார்ட்டும் பார்க்கும்போது சொன்ன மாதிரி டாப் டு பாட்டம் லெவலில் தான் வந்துட்டு இருக்கு. பேரலல் லைன் ஒன்று இருக்கும், டாப் டு பாட்டம் லைன் இருக்கும். டாப் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ், பாட்டம் லைன் வந்து சப்போர்ட்டு. மேலே டாப் லைனில் இடிச்சுன்னா கீழே வந்தால் தான் திரும்ப ரெண்டாவது மேலே போக முடியும். அதே மாதிரி மேலே போயாச்சுன்னா கீழே வந்தால் தான் ரெண்டாவது மேலே போக முடியும். அதனால் ஃபர்தர் ரெண்டாவது வாரம் மார்க்கெட் வந்து 23,720 23,690 மேலே போகாது. போனால் பிந்தாஸாக ஷார்ட் பண்ணலாம். டார்கெட் ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்குறேன். 23,390 340 290 220 வரைக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது பேங்க் நிஃப்டி அதே மாதிரி 48 49 50 51 54 53 54 ஆல் டைம் ஹை லெவலில் இருந்து 47,700 வரைக்கும் வந்து, ஆனால் க்ளோசிங் வந்து 48க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 50 50 500 வரைக்குமே போகும். இப்போ 50 51 ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு. நேற்று ஃப்ரைடே வீக்கெண்டில் 49,700 890 வரைக்கும் வந்துருக்கு. க்ளோசிங் வந்து அபவ் 50 இருக்கு. வர ரெண்டாவது வாரத்தில் மண்டே டு ஃப்ரைடே 50க்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 48,500 48,500 49,500 இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். அதுக்கு முன்னால் 49,500 49,300 700 ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள மேலே போகும், கீழே வரும். கடைசியில் க்ளோசிங் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 200 பாயிண்டில் நிற்கும். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டம்மி மாதிரி தான். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ப்ரீமியம் மந்த்லி எக்ஸ்பைரி ஒவ்வொரு வாரமும் ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ரெண்டாவது வாரம் போன வாரம் இருந்த ப்ரீமியம் விட இந்த வாரம் ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். நிஃப்டி வந்து வீக்லி இருக்குது, மந்த்லி ஆஃப் செட்டில்மெண்ட்டும் இருக்குது. அதனால் வார ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறதுனால வாலிடிட்டி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஹை வால் இருக்கும். மேலே 300 பாயிண்ட் போகும், கீழே 300 பாயிண்ட் ஆகும். வெள்ளிக்கிழமைக்கு ஓப்பன் ஆனதில் கீழே ஒரு 200 பாயிண்ட்டு, மேலே ஒரு 250 பாயிண்ட்டு, மேலே 250 பாயிண்ட், கீழே ஒரு 250 பாயிண்ட், கடைசியில் 560 க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் பேங்க் நிஃப்டியை வந்து சொல்றதுக்கு இல்லை. மெயின் இப்போ நிஃப்டி ஸ்பாட்டை வச்சு தான் ட்ரேடட் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் நிஃப்டி ஸ்மால், நிஃப்டி மிட், நிஃப்டி நெக்ஸ்ட் 50, ஆயில், எனர்ஜி, ஸ்டீல், மெட்டல் என்னென்ன ஸ்டாக் இருக்கோ, ஐடி, எஃப்எம்சிஜி எஃப்எம்சிலாம் கேட்கவே வேண்டாம். ஏற்கனவே ஏகப்பட்டதெல்லாம் ஒரு 20% 10 15% வந்துடுச்சு. எல்லாமே மேலே போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. மேலே எல்லாரும் ரீட்டைல் இன்வெஸ்டரும் சரி, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்னாலும் சரி, வாங்கி தான் விற்க முடியும். கேஷ் மார்க்கெட்டில் விற்று வாங்க முடியாது. உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்கள் ஹோல்டிங் வச்சுருந்தீங்கன்னா பிந்தாஸும் ஷார்ட் பண்ணிவிட்டு உட்காருங்க. கீழே ஒரு 10% வரும்போது கவர் பண்ணுங்க. கீழே வந்தால் தான் மேலே போகும், மேலே போனால் தான் கீழே வரும். எந்த இதுனாலும் சரி. அதனால் மார்க்கெட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் லெவலில் தான் இருக்குது. என்னோட கணிப்பில் நான் சொல்கிறது 22,786 போன வாரம் வந்த லோ. அதுக்கு கீழே 22,560 வரலாம், 22,220 வரலாம், 21,960 வரலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் வந்து கிடையாது. டேக்ஸஸ் பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியம். புதுசாக ஒரு நியூஸ் வருது. 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் அப்படின்னு சேலரி பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 12 லட்சத்துக்கு மேலே வரவங்களுக்கு தான் 4 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 4 லட்சத்துலேருந்து ஸ்லாப்பில் வந்துடும். 5 10 4 5 10 15 20 அந்த மாதிரி வருது. இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன்.
இந்த 12 லேக்ஸ் ருபீஸ் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் வாங்குறது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்டர் பண்ணால் அவங்களுக்கும் 4 லட்சம் வரைக்கும் தான் டேக்ஸ் ஃப்ரீ இன்கமாக வரும். அதுக்கு மேலே உள்ளது 5, 10, 15, 20% டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு ஒரு வீடியோவில் ஒரு மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. பட் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே போயாச்சுன்னா அவனுக்கு அவன் அவுட் எவ்வளோதான், வேற எதுவுமே பண்ண முடியாது. அதனால் பார்த்துக்கிடுங்க. டேக்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்கிறது தான். உள்ளே போயாச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் விற்றாலும் டேக்ஸ் கட்டாமல் எதுவுமே பண்ண முடியாது. உங்களை பர்சனல் இன்கமாக யாருக்கு கொடுத்தாலும் நீங்கள் அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும், டொனேஷன் கிஃப்ட் டேக்ஸு கட்டணும். கிஃப்ட்டு நீங்கள் டேக்ஸ் கட்டினா தான் அதை நீங்கள் கிஃப்டாக கொடுக்க முடியும். ஏற்கனவே நீங்கள் உங்கள் சேலரியிலையோ உங்கள் ப்ராப்பர்ட்டிலையோ டேக்ஸ் கட்டி வச்சுருந்தா கூட, பேங்க்கில் உங்களுக்கு டிடிஎஸ் வந்தால் கூட, சீனியர் சிட்டி இருந்தால் 1 லட்சம் வரைக்கும் மேலே கிடையாது. ஆனால் நீங்கள் டேக்ஸ் கட்டின மிச்ச பைசாவை யாருக்கும் நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்தா அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். அதனால் டேக்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்ம உயிர் வாழணும்னா சுவாசம் வேணும். சுவாசத்துக்கும் ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் நீங்கள் சுவாசம் பண்ணால் கூட நாங்கள் டேக்ஸ் கட்டினா தான் நீங்கள் சுவாசிக்க முடியும். அந்த அளவுக்கு டேக்ஸ் டெரரிசம் வந்தாச்சு. அதனால் பார்த்து பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் டெய்லி ஜனவரி மாதத்துலேருந்து இது வரைக்கும் பெற்றிருந்தாங்க. 1 or 2 டேஸ் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும்தான் ஒரு அமௌண்ட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஓவரால் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜனவரி இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 1 lakh crore rupees கேஷ் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80,000 rupees டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வாங்குறாங்க, இவங்க விற்கிறாங்க. நீங்கள் எல்லா ரீட்டைலரு இங்கே உள்ளவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ராடே டார்கெட் கொடுக்குறாங்க. வாங்கினா அவுட்டு, விற்றாலும் அவுட்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. வர வாரம் பிப்ரவரி மாதம் ரொம்ப மோசமான மாதம். அடுத்தது மார்ச் வருது. இன்னும் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ.